அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது அந்த உபவாச கொடுகையை கூட எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க. எங்க 2 அல்லது 3 பேரை நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் கடந்து வருவேன் என்று சொன்னீங்களே அப்பா. அப்பா, நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆராதனையின் பகுதியில் எங்களோடு இடைப்படுங்க. தேவ செய்தியின் பகுதியில் எங்களோடு இடைப்படுங்க அப்பா. தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் தேவ பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இப்படி நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 10வது அதிகாரத்துல இப்படியாக ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்துல 2 சகோதரிகள் இருந்தார்களாம். ஒருவர் பெயர் மார்த்தாள், மற்றொருவர் மரியா. அந்த நாட்கள்ல இயேசுவானவர் ஒவ்வொரு வீடா போயிட்டே இருக்கும்போது அப்ப மார்த்தாளுடைய வீட்டிற்கு அவர் சென்றாராம். சென்ற பொழுது என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, மார்த்தாள் பல வேலைகளை செய்து அவர்கள் வருத்தம் அடைந்ததாக வேதத்துல நாம் பார்க்கிறோம். ஆனால் மரியாளோ தேவையானது ஒன்றே என்று சொல்லி இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்களாம். எனவே இந்த உலகத்துல எவ்வளவோ வேலைகள் உண்டு, எவ்வளவோ காரியங்கள் உண்டு. ஆனால் அதனுடைய பலன், அதனுடைய முடிவு வருத்தம் மாத்திரமே. எனவே தேவையானது ஒன்று, என் இயேசு என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து இந்த மண்ணுக்காக எப்பொழுதுமே என் மாணிக்கமாகிய இயேசுவை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீங்களா? இயேசுவை போலானவர்களோ யாவரையும் பூவின் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போலானவர்களோ யாவரையும் பூவின் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. போராடுவரை போவதென்று வார்த்தையது நீரை போதும் வேறு வேண்டாம் என்ற நல்ல இயேசுவை மண்ணுக்காக வாழ்வதை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக வாழ்வதை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோ என்னை மீட்டு கொண்டீர், சம்பூரணமாக என்னை உணர்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோ என்னை மீட்டு கொண்டீர், சம்பூரணமாக என்னை உணர்கின்றேன். பூரண அழகுள்ளவர் போகிறேன் வார்த்தையர் இதை போதும் வேறு வேண்டாம் என்ற நல்ல இயேசுவை மண்ணுக்காக வாழ்வதை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக வாழ்வதை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் என்னை மறைந்தோரார், உன்னில் உள்ள என்ன நன்மை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் என்னை மறைந்தோரார், உன்னில் உள்ள என்ன நன்மை நீக்க முயன்றார். போராட அழகுள்ளவர் போவதென்று வார்த்தையது நீரை போதும் வேறு வேண்டாம் என்ற நல்ல இயேசுவை மண்ணுக்காக வாழ்வதை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக வாழ்வதை விட்டிட மாட்டேன். லோகசு மேன்மை எல்லாம் என்னை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோகசுக மேன்மை எல்லாம் என்னை கவர்ச்சித்தார், பாவ சுகமை எல்லாம் என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவரை போவதென்று வார்த்தையர் இதை போதும் வேறு வேண்டாம் என்ற நல்ல இயேசுவை மண்ணுக்காக வாழ்வதை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக வாழ்வதை விட்டிட மாட்டேன். நீர்மேல் மோதும் குமிழி போல் இன்னும் ஜன மோகம் என்மேல் வந்து வேகமாக மோதி அழித்தான். நீர்மேல் மோதும் குமிழி போல் இன்னும் ஜன மோகம் என்மேல் வந்து வேகமாக மோதி அழித்தான். பூரண அழகுள்ளவர் போவதென்று வார்த்தையர் நீரை போதும் வேறு வேண்டாம் என்ற நல்ல இயேசுவை மண்ணுக்காக வாழ்வதை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக வாழ்வதை விட்டிட மாட்டேன். தீனந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்று பொங்குது, நேசரே நீ வேகம் வந்து என்னை சேருமே. தீனந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்று பொங்குது, நேசரே நீ வேகம் வந்து என்னை சேருமே. போராட அழகுள்ளவர் போவதென்று வார்த்தையர் நீரை போதும் வேறு வேண்டாம் என்ற நல்ல இயேசுவை மண்ணுக்காக வாழ்வதை விட்டிட மாட்டேன், வேறு மண்ணுக்காக வாழ்வதை விட்டிட மாட்டேன். இயேசுவை
மாணிக்கமாகிய அந்த இயேசுவை எப்பொழுது நம்ம விட்டுவிடக் கூடாது. எனவே அப்பாவுடைய கரங்களில் என்னை தாங்கிக் கொள்ளுங்க. உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழ, அப்பாவுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நான் நடக்க என்னை இந்த நாளில் உடைய கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமண் நான் என்ற பாடலை என்னோடு கூட சேர்ந்து நாம் பாடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். நடத்திடுமே
வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் இந்த பூமியில வாழுகிற ஒவ்வொரு நிமிடமும் மிகவும் முக்கியமான நிமிடங்கள். ஒவ்வொரு நொடியும் மிகவும் முக்கியமான நொடிகள். வேதத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே இந்த கொடிய காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தேவனுடைய வருகைக்காக நாமும் ஆயத்தப்படுவோம், மற்றவர்களையும் நாம் ஆயத்தப்படுவோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மீண்டுமாக இந்த காணொலியின் மூலமாக இந்த உபவாச கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த காலவெளியிலே கூட தேவனை விடுதலையை ஆராதித்தீர்கள். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை நாம் இன்றைக்கு தேவ செய்தியாக தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38-39 வசனங்கள். எப்படி எனில், ஜலப்பிரயாணத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரயாணம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இந்த கால வேளையில கூட அருமையான தேவ ஜனமே, ஜலப்பிரயாணம் அனைவரையும் வாரிக்கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். நோவா ரட்சிப்பின் நற்செய்தியை பிரசங்கிக்கிறார். ஆனால் ஜனங்கள் அந்த பிரசங்கத்தை உணராதவர்களாய் அலட்சியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வேதத்திலே நாம் பார்க்கிறோம், புசிக்கவும் குடிக்கவும் பெண் கொள்ளவும் பெண் கொடுக்கவும், இன்று நாட்களிலே உலக பிரகாரமான காரியங்களிலே ஈடுபாடு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேவ செய்தியை, நோவாவுடைய பிரசங்கத்தை உணராததினாலே ஜலப்பிரளயத்தினால் அவர்கள் அழிந்தார்கள் என்று இந்த வேத பகுதி நமக்கு உணர்த்துகிறது. இந்த நாட்களிலே கூட எங்கு பார்த்தாலும் உலக நாடுகளிலும் நம்முடைய தேசங்களிலும் இந்த கொள்ளை நோயினாலே ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களில் அருமையான தேவ ஜனமே, ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, எதுவும் வேதத்திலே சொல்லப்படாமல் நடப்பதில்லை. நமக்கு ஆதாரமே கர்த்தருடைய வேதம். இந்த வேதத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவெனில், தேவ சமூகத்திலே நாம் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த நேரத்திலே மிகவும் விழித்திருந்து நாம் செபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், உணவில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலங்களிலே தேவ ஜனங்கள் மிகவும் அவசியமாய் இப்படிப்பட்ட ஒரு உணர்வு, அதாவது நாம் தேவன் நமக்கு கொடுக்கிறதான இந்த உணர்வை நாம் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
வேதத்திலே நான் பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய உணர்வை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று நான் பார்க்கும் பொழுது ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவ ஜனங்களுக்கு தேவையாயிருக்கும் இப்படிப்பட்ட உணர்வை தேவன் தம்முடைய ஆவியினாலும் வார்த்தையினாலும் நமக்கு கொடுக்கிறதற்காக ஞானத்தையும் உணர்வை அருளும் ஆவியையும் கொடுத்திருக்கிறார் என்று ஏசாயா திட்ட தெளிவாக இந்த வேத பகுதியில நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே தேவன் தம்முடைய உணர்வை தம்முடைய ஆவியினாலும் வார்த்தையினாலும் நமக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 119 104 நாம் பார்க்கிறோம். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்க நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அதாவது சங்கீதம் 119 34 நாம் பார்க்கும் பொழுது தேவ ஜனங்களுக்கு தேவையான இந்த உணர்வை நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரன் இந்த வேத பகுதியில குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எந்தெந்த காரியங்களில உணர்வு நமக்கு அவசியம் தேவை? இந்த சூழ்நிலையில நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய சத்தியம் 2 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது முதலாவதாக தேவனை தேடுகிற உணர்வு நமக்கு வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுஷனை கண்ணோக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களிலே கூட ஏன் இப்படிப்பட்ட 40 நாட்கள் இந்த ஊரடங்கு சட்டம்? இந்த நாட்களிலே நாம் எங்கு வெளியிலே செல்ல முடியாது, வேலைக்கு போக முடியாது, நாம் நண்பர்கள் உட்கார் உணவிடத்திலே போக முடியாது, திருச்சபைகளுக்கு நாம் போக முடியாது, வீட்டிலே நாம் முடங்கி கிடக்கிறோம். இந்த நேரத்தில் நீ எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறாய்? தேவன் இந்த நாட்களிலே தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, ரோமர் 3:11 இப்படியாக சொல்கிறது, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இது ஒவ்வொரு நாளாக நாம் நாட்களை கடத்தி கொண்டிருக்கலாம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம்? எதற்காக இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோயினாலே அநேகர் மடிந்து கொண்டிருக்கிறார்கள்? இது நிமித்தமாக தேவன் எப்படிப்பட்ட ஒரு உணர்வை நமக்கு வெளிப்படுத்துகிறார்? இந்த சூழ்நிலையில முதலாவது நீங்களும் நாம் செயல்பட வேண்டிய ஒரு காரியம், இந்த காலங்களில நாம் முதலாவது தேவனை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ சனமே, கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த சூழ்நிலைகளை ஆண்டவரை நீங்கள் தேடி நாடி கொண்டிருக்கிறீர்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தேடுகிற உணர்வு இல்லாதவர்களாய் இருந்தபடியினாலே தங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தரை நோக்காமல் எகிப்தை நோக்கினார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கலாம். ஏசாயா 31ஆம் அதிகாரம் 1 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமல் கர்த்தரை தேடாமல் எகிப்துக்கு போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனை தேடாமல், தங்கள் படைத்தவரை தேடாமல் எகிப்தை நோக்கி பார்த்தார்கள். இன்றைக்கு கூட அருமையான தேவச்சனமே, இந்த காலத்திலும் தேவச்சனங்களாக நாம் தேவனை தேடாமல்
மனிதர்களை தேடுகளாகவும், அது மாத்திரமல்ல அந்நிய தெய்வங்களையும் குறிக்காரர்களையும் ஜோதிடர்களையும் நாடி செல்வதாக இருக்கிறோமா? இன்னைக்கு அநேகர் ஜோதிட காரியங்களையும் குறி சொல்வதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல அநேக ஜோதிடர்கள் அநேக காரியங்களை குறிப்பிட்டார்கள். ஆனால் சூழ்நிலைகள் முற்றிலுமாக மாறாய் காணப்படுகிறது. இன்றைக்கு கூட அருமையான தேவச்சனமே, நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஆகவே அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே நாம் இப்படி நடந்து கொள்ளலாமா? ஜீவனுள்ள தேவனை இந்த சூழ்நிலையிலே தேடாமல் நாம் உலக காரியங்களிலே சிற்றின்பங்களிலே மூழ்கி இப்படியாக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கலாமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த சூழ்நிலையில நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த உபவாச நாளில நீ எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாய்? எதை குறித்து நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? சற்று கவனித்து பார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, கடந்த உபவாச கூட்டங்களிலே தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களை தாழ்த்தி நான் இந்த நாட்களிலே நம்மை தாழ்மை விடும்படியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். முழங்காலிலே நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறோம். நிச்சயமாக தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நாம் நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார் நிச்சயமாக ஆண்டவர் இந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன், சுகத்தை கொடுப்பேன் என்கிறார். மனம் திரும்பி இருக்கிறோமா? நாம் மனம் திரும்பி இருக்கிறோம் என்றால் அடையாளம் என்ன தெரியுங்களா? நாம் கர்த்தரை தேடுவதாக இருக்கிறோம். இந்த நாட்களில் தேடுகிற என்று கர்த்தரை எப்படி அவருடைய முகத்தை தேடி என்று நாம் பார்க்கிறோம். வேத வார்த்தையினால்தான் நாம் அவரை தேடி பார்க்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, நான் இந்த நாட்களிலே நடக்கிற ஒரு சூழ்நிலையை நான் குறிப்பிட விரும்புகிறேன். உலகம் அனைத்திலும் கிட்டத்தட்ட 1,80,000 பேர் மரித்து விட்டார்கள் இந்த கொள்ளை நோயினால. நம்முடைய இந்திய தேசத்துல நான் தேவ செய்தி எடுத்துக் கொண்டிருக்கும் கிட்டத்தட்ட 650 பேர் மேலாக மரித்து விட்டார்கள் என்றும் 20,000 பேர்கள் மேலாக இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றும் பார்த்தோம். உலக நாடுகள் மொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 26 லட்சம் ஜனங்கள் இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேக இதில் மிகவும் ஆபத்தான நிலைமையிலே காணப்படுகிறார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாட்களிலே அருமையான தேவச்சனமே, மத்தேயு 24ஆம் அதிகாரம் நாம் தியானித்தோம் 38-39ஆம் வசனத்தின்படி இந்த காரியங்கள் எதை குறிக்கிறது? ஜலப்பிரயாணம் ஜனங்களை மாறிக்கொண்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு கொள்ளை நோய், பஞ்சங்கள், யுத்தங்கள், இன்னும் பூமி அதிர்ச்சிகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த 20ஆம் நூற்றாண்டிலே நாம் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அநேக இந்த நாட்களிலே கொள்ளை பொருளாய் அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே தேவ ஜனங்கள் தேவனை தேடுகிற கடைசி நேரம் இது. ஆகவே இதை உணராது நாம் இந்த இஸ்ரவேலர்களைப் போல நாம் காணப்படுவோம் என்றால் இன்றைக்கும் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். இஸ்ரவேலுடைய மனம் எகிப்தை நாடியது. இன்றைக்கு நாமும் தேவனை தேடுகிற ஒரு உணர்வு இல்லாமல் நாம் உலகத்திலும் சிற்றின்பங்களை நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு குடும்பமாக இருக்கிறீர்கள், கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகளாக இருக்கலாம். நேரத்தை எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
தேவனுடைய வார்த்தைக்கு இன்றைக்கு நீங்கள் எப்படி கீழ்ப்படிந்து நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம் உணராது இருப்போம் என்றால் உணர்வில்லாத நம்முடைய இருதயம் இருளடைகிறது என்று ரோமர் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இருள், நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை குறித்து ஒரு உணர்வு அற்றவர்களாய் இருப்போம் என்றால் இருள் பற்றிக்கும். ஆகவே திட்ட தெளிவாக ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு காரியம், இக்கட்டான இந்த சூழ்நிலையிலே நீங்களும் நானும் தேவனை தேடுகிறவர்களாய், தேவனை தேடுகிற ஒரு உணர்வு உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, வேதத்தை பற்றிக் கொண்டு அதை கை கொள்கிற உணர்வு வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனை குறித்து சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார். சங்கீதம் 119:34 எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன் என்கிறார். அருமையான தேவஜனமே, எனக்கு உணர்வை தாரும் என்று அவன் கேட்கிறான். இந்த நாட்களில் நாம் அப்படியாக இந்த தேவனை தேடுகிற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கும் என்றால் நிச்சயமாக நாம் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். சங்கீதக்காரன் இப்படியாக ஜெபிக்கிறார். இன்னும் ஓசியா 8:12 நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வேதத்தை பற்றிக் கொள்ளவில்லை, ஆகவே அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? இந்த காரியங்களை குறித்து நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நோவாவின் நாட்கள் போல, மனுஷகுமாரன் நாட்களில் நடக்கும் என்று சொன்னது போல, ஜலப்பிரயாணத்தில் எப்படி ஜனங்களை ஜலப்பிரயாணம் வாரிக்கொண்டதோ அதே போல இன்றைக்கு இந்த கொள்ளை நோய் ஜனங்களை வாரிக்கொண்டு போகிற சூழ்நிலையில நீங்களும் நானும் தேவனை தேடுவதாக மட்டுமல்ல, இரண்டாவதாக வேதத்தை நாம் பற்றிக் கொண்டு அதை கை கொள்வதாய் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட உணர்வு நமக்கு இரண்டாவதாக மிகவும் அவசியமானது என்பதை குறித்து இந்த வேத பகுதி வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, ஏசியா 42:21 நாம் பார்க்கும் பொழுது அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குகிறார் என்று ஏசியா குறிப்பிடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தை கர்த்தர் முக்கியப்படுத்தி இருக்க நோக்கம் என்ன? வேதம் சொல்கிறது, நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3:16-17 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷனை தேறினவர்களாயும் எந்த நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று இவ்வேத பகுதி நமக்கு கூறுகிறது. இப்படிப்பட்ட வேதத்தை அந்நிய காரியமாக எண்ணலாமா? ஒருபோதும் அப்படி எண்ணக்கூடாது. ஏனென்றால் வேதத்தில் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிற நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 119:163 நாம் வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 40 நாட்கள் எத்தனை அதிகாரத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள்? இந்த 40 நாட்களில் வேதத்தை தியானிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை பற்றி கொண்டு நீங்கள் நடக்கிறீர்களா? முதலாவது இந்த வேத பகுதி வேதத்தை நேசிக்கிறவர்களாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமாக வேலைக்கு செல்கிறோம், காலையில் சென்று இரவு நேரத்திலே வருகிறோம். வேதம் வாசிப்பதற்கே எனக்கு நேரம் இல்லை. நான் ஏதோ எனக்கு ஒரு நேரம் கிடைக்கும் போது வாசிக்கிறேன் என்று பலர் சொல்லலாம். இந்த நாட்களிலே தேவனை தேடுகிற உணர்வு நமக்குள் முதலாவது இருக்கும் என்றால்
இந்த வேதத்தை பற்றி கொண்டு அதை கை கொள்ள உணர்வு நமக்குள் வரும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக வேதத்தை நேசிக்க வேண்டும். இரண்டாவது, சங்கீதம் 1:2 படி வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதனை தியானிக்க வேண்டும். இந்த வேத பகுதி நீங்கள் வாசித்திருப்பீர்கள். தொடர்ந்து அதை திரும்ப திரும்ப வாசி. இந்த வேதம் அதை தியானிக்க தியானிக்க தேவன் நம்மோடு கூட பேசுவதை நீங்கள் உணர்வீர்கள். மூன்றாவதாக ஏசாயா 34 அதிகாரம் 16 வசனம் இப்படியாக சொல்கிறது, வேதத்தை தேடி வாசிக்க வேண்டும். இந்த நாட்களிலே இந்த உபவாச கூட்டங்களுக்காக தேவ செய்தியை நான் எடுக்க காத்திருந்த போது ஆண்டவரிடத்தில் கேட்டேன். அப்பொழுது கர்த்தர் இந்த மத்தேயு 28 அதிகாரத்தில் 24 அதிகாரத்தில் சொன்னபடி அந்த 24 அதிகாரம் 38-39 வசனத்தில் சொல்லப்பட்ட சம்பவத்தை எனக்கு உணர்த்தி காண்பித்தார். மனுஷகுமாரன் வரும் காலங்களிலும் இப்படி நடக்கும் என்று சொல்லி நான் பார்த்தபோது, அன்றைக்கு நோவா பிரசங்கித்தார். ஆனால் ஜனங்கள் அந்த பிரசங்கத்தை உணராமல் அவர்களுடைய இருதயம் இருளடைந்த நிலைமையில் இருந்தபடினாலே ஜலப்பிரளயம் அவர்களை மாறிக்கொண்டது என்று நான் வேதத்தை பார்த்தேன். இன்றைக்கும் அதை சம்பந்தமான வேத பகுதியை நான் தியானித்த போது கர்த்தர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் இந்த கொள்ளை நோய் அநேகரை மாறிக்கொண்டு செல்கிறது. ஒருவேளை எனக்கு வந்து விடுமோ, ஒருவேளை உன் குடும்பத்திற்கு வந்து விடுமோ, என் நெஞ்சம் வந்து கொண்டு கலங்கிக் கொண்டிராமல், ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த சூழ்நிலை நமக்கு தேவை ஒரு உணர்வு. தேவனை தேடுகிற ஒரு உணர்வு நமக்கு மிகவும் அவசியம். அந்த உணர்வை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். இந்த காலம் தேவனை தேடுகிற ஒரு காலம். ஆகவே வேத வசனத்தை நாம் எப்படி தேடி வாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவதாக சங்கீதம் 19:7 பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு கூட நம்முடைய உள்ளான ஆவி, ஆத்துமா, உள்ளான மனிதன் சோர்ந்து போன நிலைமையில இருக்கிறான். இந்த வேத பகுதியெல்லாம் நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை வேத வசனத்தை கொண்டு உயிர்ப்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119:142 பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதம் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது மாத்திரமல்ல, ரோமர் 2:2 நாம் பார்க்கிறோம், தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது. நியாய தீர்ப்பு ஒரு நாள் இருக்கிறது. ஆண்டவர் இந்த சத்தியத்தின்படி வேத வசனத்தை கொண்டுதான் நியாயத்தை தீர்ப்பார். அவர் சுயமாய் எதையும் செய்ய மாட்டார். வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்த தேவன் வார்த்தையை கொண்டுதான் நியாயம் விசாரிக்கிறார். கடைசியாக 7வதாக நீதிமொழிகள் 28 அதிகாரம் 7 வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம், ஆகையால் தான் வேதத்தை கை கொள்கிறவர்களை விவேகம் உள்ள புத்திரன் என்று வேதம் சொல்கிறது. இந்த வேதத்தை கை கொள்கிறவர்கள் விவேக புத்திரன் என்றால் ஞானம் உள்ளவர்கள். ஆம், நேரத்தை வீணடிக்காமல் இந்த நாளில் இந்த நிமிடம் முதல் இதுவரைக்கும் நீங்கள் படிக்காமல் இருந்திருக்கலாம். வேதத்தை பற்றிக் கொள்ளுங்கள், அதை கை கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவர்களை இந்த வேதம் இப்படியாக சொல்கிறது, வேகமுள்ள புத்திரன், ஞானமுள்ள புத்திரன் என்று சொல்கிறது. ஆகவே தேவ ஜனங்களுக்கு வேதத்தை கை கொள்கிற உணர்வு வேண்டும், தேவனை தேடுகிற உணர்வு வேண்டும், வேதத்தை கை கொள்கிற ஒரு உணர்வு வேண்டும். இதற்காகத்தான் நாம் செபிக்க போகிறோம். இந்த நாட்களில ஐயோ நான் மட்டும்தான் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிறேன்,
என் மனைவி கலந்து கொள்வதில்லை. ஐயா, நான் மட்டும்தான் கலந்து கொள்கிறேன், என் கணவன் கலந்து கொள்வதில்லை. ஒருவேளை பெற்றோர்கள் சொல்லலாம், நாங்கள் கலந்து கொள்கிறோம், எங்கள் பிள்ளைகள் கலந்து கொள்வதில்லை. ஒருவேளை பிள்ளைகள் சொல்லலாம், நாங்கள் கலந்து கொள்கிறோம், எங்கள் பெற்றோர்கள் கலந்து கொள்வதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் கடந்து வந்திருக்கலாம். அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களிலே இந்த கொள்ளை நோய் அநேகரை மாறிக்கொண்டு போகிறான். இந்த சூழ்நிலையில் முதலாவது நாம் ஜெபிக்க போகிறோம், குடும்பமாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த சூழ்நிலையில ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடுகிற ஒரு உணர்வு எங்களுக்கு வேண்டும். என் குடும்பத்தில என் கணவருக்கு வேண்டும், என் மனைவிக்கு வேண்டும், என் பிள்ளைகளுக்கு வேண்டும் என்ற இப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு கூட தேவ சமூகத்தில நாம் ஜெபிக்க போகிறோம். இரண்டாவதாக, வேதத்தை பற்றி கொண்டு அதை கை கொள்கிற ஒரு உணர்வு வேண்டும். இந்த உணர்வு ஆராய்ச்சி வீணான மாயான சிற்றின்பமான காரியங்களுக்கு விலக்கி காத்து இது முதற்கொண்டு வேதத்தை பற்றி கொள்ள அதை கை கொள்கிற ஒரு உணர்வை என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு தாங்கள் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கொள்ளை நோய், பஞ்சங்கள், யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், இவைகள் எல்லாம் இன்றைக்கு நேரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் ஒரு பெரும் அழிவை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் அநேகர் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மறித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த நாளில, இந்த வேளையில கேட்ட சத்தியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு இதற்கான முதலாவது ஜெபியுங்கள். கடந்த வாரத்தில் கூட அநேக ஜெப குறிப்புகளை கொடுத்திருக்கிறேன். இதையும் சேர்த்து நீங்கள் தொடர்ச்சியாக ஜெபியுங்கள். இன்றைக்கு 2 குறிப்பு தான். ஒன்று, தேவனை தேடுகிற உணர்வு நமக்கு மிக மிக அவசியம். என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஜெபியுங்கள். இரண்டாவதாக, வேதத்தை பற்றி கொண்டு அதை கை கொள்கிற ஒரு உணர்வு வேண்டும் என்கிறதான காரியங்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே கூட கேட்ட சத்தியத்தை மனதில் வைத்து தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாரும் சேர்ந்து உற்சாகமாய் ஒரு பழைய பல்லவி உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பழைய பல்லவி ஆண்டவருடைய வருகை குறித்தான ஒரு பாடல். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மதைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும், கோணலானவைகள் நேராகணும், கரடானவை சமமாகணும் என்ற பழைய பல்லவியை நாம் கரம் தட்டி தேவநாம மையப்படும்படியாக கரங்களை உயர்த்தியும் நாம் இந்த வேளையில பாடப்போகிறோம். எல்லோரும் இந்த வேளையில் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். எல்லோரும் சேர்ந்து ராஜா வருகிறான் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறான் ஆயத்தமாவோம், என் நேசர் வருகிறான் எதிர்கொண்டு செல்வோம், என் நேசர் வருகிறான் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகுந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கடலை கட்டி நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும்,
நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் விட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். என் நேசர் வருகிறார் எதிர் கொண்டு செல்வோம், என் நேசர் வருகிறார் எதிர் கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகும், கரடானவை சமமாகும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். என் நேசர் வருகிறார் எதிர் கொண்டு செல்வோம், என் நேசர் வருகிறார் எதிர் கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நாம் ஜெபிப்போமா? எல்லோரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்போம். மகா இருக்கும் கிருபை நிறைந்த எங்க நல்ல ஆண்டவரே, இந்த உபவாச கூட்டங்களிலே திருச்சபையாராக நாங்கள் வீடுகளிலே உபவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 காரியங்களை குறித்து இந்த சத்தியத்தின்படி ஜெபிக்க வேண்டும் என்று நீர் உணர்த்தினபடினாலே ஆம் ராஜா, இந்த நாட்களிலே குடும்பங்களாய் ஒவ்வொருவரும், குடும்ப தலைவன் தலைவி பிள்ளைகள் யாவரும் முதலாவதாக தேவனை தேடுகிற உணர்வு உடையவர்களாகவும், 2வதாக வேதத்தை கைப்பற்றிக் கொண்டு வேதத்தை கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாகவும் இந்த உணர்வு வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த சத்தியத்தின் மூலமாக நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இதற்காகவே நாங்கள் அப்பா ஜெபிக்கும்படி இந்த நாட்களில் இந்த உபவாச கூட்டங்களிலே நீ உணர்த்தினதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இதற்காக இந்த வேளையில இந்த காணொலியின் மூலமாய் இந்த திரு சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிற எல்லா விசுவாச குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஒரு நிமிடம் எல்லாரும் நோக்கி பாருங்க, எல்லாரும் நோக்கி பாருங்க. இந்த வேலை கர்த்தருடைய நேரம் இது. இந்த நேரத்தை வீணடிக்காமல் ஆண்டவர் உணர்த்தின சத்தியத்தின்படி நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஒரு புறம் இந்த கொள்ளை நோய் அநேகரை மாறிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. தேசத்துல இன்னும் நாட்கள் ஊரடங்கு சட்ட திட்டங்கள் நீடிக்கப்படலாம் என்றதான சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது. தேவ சனமே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ தேடுகிற காரியங்கள் வேதத்திலே திட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 2 காரியங்களுக்காக குடும்பமாக ஒப்பு கொடுப்போமா? இந்த நாளிலே எங்கள் குடும்பமாக இந்த காரியங்களுக்காக ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போமா? நம் திருச்சபைகளை கத்த இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நம்மை முற்றிலுமாக நம்மை உணர்த்திருக்கப்பட்ட இந்த காரியங்களுக்கு கீழ்ப்படியத்தக்கதான் கர்த்தர் நடத்துவாராக. நாம் செபிப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்க நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலே கூட இந்த 2 காரியங்களுக்காக இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனை தேடுகிற உணர்வு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த நாட்களின் நேரத்தை வீணடிக்காதபடி நாங்கள் தேவனை தேடுகிற உணர்வை பெற்றவர்களாய் விளங்க வேண்டுமாய் எங்க திருச்சபை விசுவாச குடும்பங்கள் யாருக்கும் ஒருமித்து நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். என் தேவனே, இந்த காரியங்களின்படி தேவனை தேடுகிற ஒரு உணர்வை நீர் கட்டளையிட்டு தருவீராக. 2வதாக வேதத்தை கை கொண்டு அதன்படி நடக்கும்படியாக ஒரு உணர்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த நேரத்தை வீணடிக்காதபடி வேதத்தை வாசித்து தியானித்து அதை கை கொள்ளும்படியான ஒரு உணர்வை ஒவ்வொருவருக்கும் நீ கட்டளையிட்டு தாங்கும்படியாய் இந்த கரத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன். ஆம் ராஜா, ஜலப்பிரயாணம் வந்து ஜனங்களை மாறிக்கொண்டது. இன்றைக்கு இந்த கொள்ளை நோய் அநேகரை மாறிக்கொண்டிருக்கிறதான வேளையில இவையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் என்று நாங்கள் வேதத்திலே கண்டுகொண்டோம். இந்த நாளிலே கூட நாங்கள் சோர்ந்து போகாமல் வரப்போகிற ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளைக்கு நாங்கள் ஆயத்தமாக்கப்படத்தக்கதாக
கரையில்லாமல் குற்றமில்லாமல் கர்த்தருக்காக வாழத்தக்கதாக இந்த 2 காரியங்கள் எங்கள் திருச்சபைகளை இந்த நாளில் உபவாசத்தின் மூலமாய் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்துங்க தகப்பனே. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். அதே போல வெகு விரைவில் எல்லா தடைகளும் நீங்கி விடுதலையாய் உண்மை சபைகளிலே ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் தாமே கிருபை தர போகிறதற்காக சோதரிக்கிறோம். இந்த வாச கூட்டங்களிலே நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த கொள்ளை நோயினாலே எங்கள் தேசங்களில் உலகத்தில் உள்ள நாடுகளில் விடுவித்து வெகு விரைவிலே உம்மை ஆராதிக்க மையப்படுத்த நீர் கிருபை தர வேண்டுமாய் இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்க போகிற ஒவ்வொரு குறிப்புகளையும் ஆண்டவரே ஜெபிப்பு ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நீர் பதில் கொடுக்க போவதற்காக சோதரிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இந்த உபவாச கூட்டங்களில் கலந்து கொண்ட ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரே என் தேவைகள் இந்த தேவைக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இருக்கிறார்களோ அந்த தேவைகளையும் நீர் சந்திப்பீராக. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களை பார்க்கிறீர். அந்த தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. அப்பா, வீடுகளில் தண்ணீரையும் அப்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். இப்பொழுதும் திருச்சபை விசுவாச குடும்பங்கள் ஒரு குறைவில்லாதபடி எல்லோருடைய வீடுகளில் தண்ணீரையும் அப்பத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. முற்றிலும் கரத்தில் ஒப்பு கொண்டு ஜெபிக்கிறேன். தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். ரத்த கொட்டக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பது ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.